ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள், நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்றார். இவர் எந்த சாவை பற்றி சொல்றார் தெரியுமா? உலகத்தில் ஏற்படுகிற மரணத்தை குறித்து அவர் சொல்ல, 2ஆம் மரணத்தை குறித்து பேசுகிறார். என்ன மரணத்தை குறித்து பேசுகிறாரு? 2ஆம் மரணத்தை குறித்து பேசுகிறார். முதல் மரணம் எல்லாருக்கும் வர வேண்டியது, 2 பேர் மரிக்காமல் போயிருக்கிறாங்க. யார் யார்? எலியாவும் ஏனோக்கு மரிக்காமல் இருக்கிறாங்க. இன்னும் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், கர்த்தர் அவனை அப்படியே எடுத்துக்கொண்டார். எங்கே இருக்குது அது? ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ஏனோக்கு தேவன் சஞ்சரித்தான். 300 வருஷமாக இருக்கும்போது தேவனோட சஞ்சரிக்க தொடங்கினான். 365 வயசு வரும்போது கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். அவன் அப்படியே போயிட்டான். அடுத்தது எலியா. போதும் கர்த்தாவே போதும், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்கிறான். நீ போக வேண்டிய பிரியாணம் வெகு தூரத்தில் இருக்குது. வெகு தூரம்னா நம்ம சொல்கிற தூரம் இல்லை. அதுதான் அந்த சூசன் ஆப்பில் சொல்லுவாங்க, சூனுக்கு டிஸ்கிரிப்ஷன். சூனுன்றது எப்படின்னா, தேவனுக்கு 1000 வருஷம் எப்படியா? 1000 வருஷம் ஒரு நாள் தான். எத்தனை வருஷம்? 1000 வருஷம் ஒரு நாள். ஏம்மா, நமக்கு தான் ஒரு வருஷம் எவ்வளவோ பெருசாக தெரியுது. அவருக்கு 1000 வருஷம் ஒரு நாள். அவர் பிரகாரமாக பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு 6000 வருஷம் முடிஞ்சிருக்கு. எவ்வளோ முடிஞ்சிருக்கு? 6 நாள் முடிஞ்சிருக்கு. எத்தனை நாள் முடிஞ்சிருக்கு? 6 நாள் முடிஞ்சிருக்கு. அதில் நிறைய கணக்குங்க இருக்குது. 6 நாள் இருக்குது. 6 நாள் முடிஞ்சு இந்த 24 வருஷம் நம்ம முன்னேறி கடந்து போயிருக்கிறோம். புரியுதா? அப்போது இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. திரும்ப வாசிங்க. அதை அவர்களை நோக்கி, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள், நான் போகிற இடத்துக்கு வர உங்களால். பாவத்தில் சாகிறவனுக்கு அவர் போகிற இடத்துல வர கூடாது. தேவனோட வாசம் செய்ய வேண்டுமானால் நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? ராகம். பாவனா என்ன? அதுக்கு அதுலேயே நிறைய விளக்கங்க இருக்குது, நான் சொல்கிறேன். சரியா? அந்த வசனங்களிலே இருக்குது. முதல் மரணம், 2ஆவது மரணம். இப்போ இந்த ஏனோக்கும் எலியா கூட உலகத்தில் சாவுறாங்க. இந்த ஏனோக்கும் எலியா கூட எங்கே வந்து சாவுறாங்க? உலகத்தில். எப்போ சாவுறாங்கன்னா, அந்தி கிறிஸ்து ஆட்சியில். எப்போ வந்து சாவுறாங்க? அந்தி கிறிஸ்து ஆட்சியில். 2 சாட்சிகள் அனுப்புவேன்னு வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும். 2 சாட்சிகள் உலகத்தில் வருவாங்க. இவங்க 2 பேரும் இறங்கி வராங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர்கள் தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார்கள்னா மோசே மூலியமாக தானே மாற்றினவர். யாருங்க மாற்றுந்து? யார் மாற்றுந்து? மோசே இல்லை. மாற்றினவர் யார்? மோசே மூலியமாக செஞ்சார். இங்கே தான் நம்ம புரிந்து கொள்ளுதல் வரணும். மாற்றுகிறவர் கர்த்தர். அவர் யாரை கொண்டும் மாற்ற முடியும். ஆமென், அல்லேலூயா. அதனால் மோசே மாற்றினார்னு இல்லை, இந்த ஊழியக்கார் செஞ்சார்னு இல்லை, கர்த்தர் செய்தார். ஆமென். அந்த உணர்வு நமக்குள்ள வர வேண்டும். இப்போ அந்த 2 சாட்சிகள் அந்த நாட்களில் வராங்க. வந்து அந்தி கிறிஸ்துவை எதிர்ப்பார்கள். பயங்கரமான அடையாளங்களை செய்வாங்க. அதை தான் தண்ணீரை ரத்தமாக மாற்றுவாங்க, நெருப்பு வர வைப்பாங்க, நிறைய காரியங்களை அழிப்பாங்க, நிறைய காரியம் நடக்கும். உலகமே அந்த நாட்களில் கலங்கி பயந்துட்டுப்பாங்களாம் அவங்க செய்கிற காரியத்தை வச்சு. ஆனால் மிருகம் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி, மிருகம் என்பது யார்? அந்தி கிறிஸ்து. விரோதமாக எழும்பி அவர்களை கொல்லுவான். அவர்கள் மரித்து போவார்கள். உலக மரணம் அவங்களுக்கும் இருக்குது. மாம்சமாக பிறந்த எல்லாருக்கும் என்ன இருக்குது? உலக மரணம் இருக்குது. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிறவனுக்கு இந்த உலகத்தில் மரணத்தை ஜெயிப்பதுக்கு தேவன் கிருபை தருகிறார். ஆமென். இப்போ இயேசு பேசுகிற விஷயம் என்னென்னா, 2ஆம் மரணம்.
என்னது? இப்போ நம்ம முதலே மறிக்கலையே, ரெண்டாம் மரணத்தை குறித்து நம்ம யோசிக்கிறதுன்னு யோசிக்காத. முதல் சாவு எல்லாருக்கும் வரும், எந்த நேரத்தில் தான் வரும். ஆனால் இந்த முதல் சாவு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ரெண்டாம் மரணத்தை நீ சந்திக்க மாட்டேன். ஆமென். இந்த முதல் மரணம் கிறிஸ்துவுக்குள் இருக்கணும், கிறிஸ்தவனா இல்லை. புரியுதா சொல்கிறது? நான் சர்ச்சுக்கு வந்தேன், நான் பைபிள் வச்சுன்னுக்கிறேன், நான் ஜெபம் பண்ணேன், நான் பாட்டு பாடினேன், நான் ஆராதனை நடத்தினேன், நான் ப்ரீச் கூட பண்ணேன், நான் ஊழியம் செஞ்சேன். இப்போ நான் சொல்ல நான் ப்ரீச் பண்ணேன், நான் உதவி பண்ணேன், நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன், இதெல்லாம் சொன்னால் கூட அப்படி இல்லை. வசனத்தின்படி நடந்தேனா? என்ன நியாயம் தீர்க்கிறவர் நீங்கள் அல்ல, நான் அல்ல, இயேசு மாத்திரம்தான் நியாயம் தீர்ப்பார். அவருக்கு நம்ம பண்ணுறது எல்லாமே தெரியும். நான் என்ன சொல்கிறேன், உனக்கு வர வேண்டிய எல்லா நன்மையும் நீதியான நேரத்தில் தேவன் கொண்டு வருவார். உனக்கு எதெல்லாம் நடக்கணும் அதெல்லாம் தேவன் கொண்டு வருவார். ஆனால் அந்த காலத்துக்கு முன்னே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? பிரியாசப்படக்கூடாது, தவறான பாதைக்குள்ளே போயிடக்கூடாது, ஓன் அசிம்ஷனில் நடக்கக்கூடாது. அப்படி நடந்தீங்கன்னா தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்வீங்க. தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு மரணம் நேரிட்டுச்சுன்னு வைங்க. ஏன்னா நீ எப்போ சாவ போகிறேன்னு தெரியுமா? யாருன்னா சொல்ல முடியுமா? முடியுமா? முடியவே முடியாது. எப்போனா சாவு எப்போனா? இன்றைக்கி எத்தனை பேர் மரிச்சுன்னு இருக்கிறாங்க பாருங்கள். நீங்கள் நல்லா போதிக்கப்படுறீங்க, உங்களுக்கு எல்லாம் போதிக்கப்படுது, உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறோம். அதனால் மனசில் வச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் ரெண்டாம் மரணத்தை சந்திக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு நியாய தீர்ப்பும் கிடையாது. நியாய தீர்ப்புக்கு நீங்கள் தப்புவிக்கப்படுகிறீர்கள். நியாய தீர்ப்பு யாருக்கு தெரியுமா? பாதாளத்தில் வைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு. ஏன் பாதாளத்தில் இருக்கிறவங்களுக்கு நியாய தீர்ப்புனா, அவங்க செய்த தப்பை ஆண்டவர் சுட்டி காண்பித்து தள்ளிடுவார். ஏன்னா நமக்கு நியாய தீர்ப்புக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழும்புவார்கள். உயிரோடு கூட இருக்கிற நாம் கூட சேர்க்கப்படும் போதே கண்ணிமைக்க நேரத்தில் என்ன ஆயிடுவோம்? மறுரூபம். என்ன தெரியுமா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த சத்தியத்தெல்லாம் ஆண்டவர் சொல்லி கொடுக்கும் போது நல்லா புரிஞ்சுங்க. மறுரூபம் ஆயிடுவானா என்ன அர்த்தம்? மறுரூபம் ஆயிடுவானா என்ன அர்த்தம்? ஆண்டவர் ஆதாம் ஏவால மாம்சத்தில் பச்சார் தெரியுமா? அப்போ அவங்க மேலே என்ன இருந்துச்சு? என்ன இருந்துச்சு? க்ளோரி, மகிமை. க்ளோரினா க்ளோரி அக்காவை யோசிக்காத, மகிமை. என்ன இருந்துச்சு? மகிமை. துணி இல்லை. துணி அவங்க ரெண்டு பேருக்குமே அவங்க நிர்வாணிகள் என்று அவங்களுக்கு தெரியாது. அதுதான் மறுரூபம். அவங்க இழந்துட்டாங்க. கிறிஸ்துக்குள் வாழற நமக்கு கண்ணிமைக்க நேரத்தில் அந்த மறுரூபத்தை ஆண்டவர் திரும்ப கொடுத்துறாரு. அப்போ நீ மறுரூபமாக்கப்பட்டு அந்த ஆட்டுக்குட்டியின் கல்யாணத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன்னு வை. செத்தாலும் அங்கே வந்துடுற, உயிரோடு இருந்தாலும் அங்கே வந்துடுற. அங்கே ஆட்டுக்குட்டியின் கல்யாணம் நடக்குது. ஆட்டுக்குட்டி கல்யாணம் 7 வருஷம் நடக்குதுங்க. அந்த கல்யாணம் 7 வருஷம் மத்திய ஆகாயத்தில். யோசித்துப்பார், மத்திய ஆகாயத்தில் நடக்குது. அங்கே நடந்து கொண்டிருக்கிறப்போ இங்கே அந்தி கிறிஸ்து ஆட்சி நடக்குது. இங்கே யார் ஆட்சி நடக்குது? அந்தி கிறிஸ்து ஆட்சி நடக்குது. இந்த அந்தி கிறிஸ்து ஆட்சி நடத்தணும்னா அவனை பிடிச்சி சிறையில் வச்சுட்டு ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து கல்யாணத்தில் இருக்கிறாங்க தெரியுமா? அவங்கள ஆதியிலேருந்து யாரெல்லாம் சத்தியத்தில் வாழ்ந்தாங்களோ அவங்கள யாரெல்லாம் ஆபிரகாமு, ஈசாக்கு, யாக்கோபு இவங்களெல்லாம் கொண்டு வந்து உலகத்தில் 1000 வருஷம் வாழ வைக்க போகிறார். எவ்வளோ நாள்? 1000 வருஷம். அந்த நாட்களில் சண்டை வராது. யாருக்கும் என்ன வராது? ஏன் சண்டை வராது தெரியுமா? ஏன் பொறாமை வராது தெரியுமா? ஏன் பெருமை வராது தெரியுமா? அதெல்லாம் சாத்தானின் தன்மைகள், தேவனுடைய தன்மை அல்ல. ஆதாம் ஏவாளுக்கு முதல் பொறாமை பெருமைலாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. எப்போ அவர்கள் சாத்தானுக்கு செவி கொடுத்தார்களோ அப்போ அவர்களுக்குள்ள அது வந்துட்டுது. அதனால தான் ஆபேலை யார் கொன்னுட்டுது? காயன். அவனுக்கு இது வரைக்கும் யார் கொலை பண்ண சொல்லி கொடுத்தான்? சாத்தான். ஏன்னா திருடவும் கொல்லவும் அவன்தான் அது ஏவுவான். அவன்தான் அப்படிப்பட்ட காரியத்தை ஏவுவான். அப்போது 1000 வருஷங்க வாழ்வோம். சாத்தானும் அந்தி கிறிஸ்துவும் அந்த மிருகத்தின் முத்திரை, இந்த எண் இல்லாமல் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. இப்போது ஆஸ்திரேலியாவில் எல்லா வங்கிகளும் எலக்ட்ரானிக் மோடுக்கு கொண்டு வராங்களாம். அது அவங்க செயல்பாடுகளை கொண்டு வந்துட்டாங்க. எலக்ட்ரானிக் மோடு அப்படின்னு என்ன தெரியுமா? இனிமேல் பேங்க்கில் போய் நீங்கள் என்ன வாங்க முடியாது? கேஷ் வாங்கவே முடியாது. எல்லாமே இப்போது ஃபோன்பே இது மாதிரி தான். உன் சம்பளம்
அக்கௌண்ட்டுக்கு போவோம். நீ வந்து போய் பேங்க்கில் காசு வாங்க முடியாது. நீ யாருக்கு கொடுக்குறியோ எல்லாருக்கும் என்ன பண்ணிக்கணும், எதில் பே பண்ணிக்கணும், ஃபோன்பேலே பண்ணிக்கணும். இப்போ நம்மளும் அந்த ப்ராக்டிஸ்குள்ளே வந்துட்டோம் தானே. இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு வந்துச்சுன்னா அமெரிக்கா மற்ற எல்லா தேசமும் ஃபாஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம இந்தியாலையும் வந்துடும். இப்போது இந்த பே மோடு வந்து இப்போவே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டுக்கிறோம். எல்லாத்துக்கும் எதில் பே பண்ணுறோம், காசு பே பண்ணுறது ரொம்ப குறைவாயிருச்சு. காசு கொண்டு போய் கொடுக்குறது ரொம்ப குறைவு ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டெல்லாம் காசு எடுத்து தான் செலவு பண்ணோம். இப்போ ட்ரஸ்ட்டுக்கு எனக்கு ஆப் கொடுத்துட்டுருக்குறாங்க. நான் என் மொபைல்லேயே வந்து ட்ரஸ்ட் அக்கௌண்ட்லேருந்து யாருக்குன்னா அனுப்புறதுனால என்ன பண்ணலாம், அனுப்பிக்கலாம். இது ஒரு சிஸ்டம் இப்போ வருது. இப்போ நமக்கு ஏற்கனவே வந்துச்சு. ஒரு சிலர் இப்போ பார்த்தீங்கன்னா பிட்டு தோன்றவங்க கூட ஜிபே வச்சுருக்கிறான், ஸ்கேனர் வாங்கி வச்சுருக்கிறான். எல்லா கடையிலையும் இருக்குது பாரு. கொயக்காக்காரு கூட ஸ்கேனர் வச்சுன்னு உக்காந்துக்குது. சப்பல் தைக்கிற ஒரு ஸ்கேனர் வச்சுன்னு உக்காந்துக்கிறார் அப்படின்றார். இப்போ இதுதான் வந்து டிஜிட்டல் இந்தியான்றார் மோடி. என்ன இந்தியான்றாரு, காசு பர்த்தவனையும் வேணாப்பா, காசெல்லாம் வேணாம், எல்லாம் எங்கேருந்து வரும், நீ எந்த பணம் இருந்தாலும் எங்கே எடுத்து போய் போட்டுடணும், எல்லாத்தையும் பேங்க்கில் போட்டுடணும். உங்கள்கிட்ட வச்சுருந்தா காசு செல்லாது, ஒரு நாள் வந்துடும் நோட்டு செல்லாது, எந்த நோட்டுமே என்ன ஆகுது, செல்லாதுன்னு வந்துடும். அப்போ என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு பேங்க்கில் போட்டுருவான். அவன் சொல்லுவான், இந்த டைமுக்குள்ளே பேங்க்கில் எல்லாம் அவங்ககிட்ட இருக்கிற பணம்லாம் போட்டுடணும். இந்த டேட்டுக்கு மீறி பணத்தை எதனா வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்புறமா அந்த பணத்துக்கு வேல்யூவே இல்லை. பழைய 1000 ரூபாய்க்கு வேல்யூ இருக்கா, பழைய 500 ரூபாய்க்கு வேல்யூ இருக்கா, அது என்ன ஆகுறது இல்லை. இப்போ பழைய 1000 ரூபாய் எத்தனை வந்து கடையில் கொடுங்க சார், அப்படி நான் வாங்கிக்குவேனா, என்ன ஆகுறது இல்லை. அதுக்கு லீகல் டெண்டரில் அது இல்லை. என்ன இல்லை, லீகல் டெண்டரில் இல்லை. அந்த மாதிரி இப்போது இதை கொண்டு வந்துட்டான்னு வச்சுக்கோ. இப்போ ஆஸ்திரேலியாவில் வந்துருச்சான், அவங்க அந்த செயல்பாடுக்குள்ளே போயிட்டுருக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு தேசம் வந்துச்சுன்னா டக்குன்னு எல்லாம் அடுத்த வருஷத்துக்குள்ளே எல்லாம் என்ன வாங்க ஃபாலோ பண்ணி வருவாங்க. எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியாது, ஃபாலோ பண்ணிக்கிட்டு வருவாங்க. இது வந்துருச்சுனாக்கா பைபிள் சொல்லுது, அந்தி கிறிஸ்துவ ஆட்சியில் அந்த எண் இல்லாமல் யாரும் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. இப்போது இதை லாக் பண்ணுறான். ஜிபே, கூகுள் பேலாம் கைவிடப்பட்டவங்க நிலைமை இது. எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க எல்லாத்தையும் விட்டு போயிடுறான். எப்பா வானாடா சாமின்னு விட்டு போயிடுறான். கைவிடப்பட்டவனுடைய நிலைமை என்ன தெரியுமா, அவன் எதுவுமே என்ன பண்ண முடியாது, உலகத்தில் ஆக்டிவேட் பண்ண முடியாது. இப்போ அவன் ஃபோன்பே பண்ணணுன்னா இந்த நம்பர் வேணுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த நம்பர் இதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன வரும், ஃபோன்பே நீங்கள் பண்ண முடியும். இப்போ அப்படித்தானே, ஆதார் கார்டு இல்லாமல் எதுவுமே என்ன பண்ணுறதில்ல, ஆக்டிவேட் ஆவறதில்லை. பேன் கார்டு இல்லாமல் எதுவுமே ஆக்டிவேட் ஆவறதில்லை. அந்த மாதிரி ஒரு எண் அது இல்லாமல் நீங்கள் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. இப்போ இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுது. இதுதான் சொல்ல வரேன். இது வருத்தம், 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் கூட வருத்தம். ஆனால் இதெல்லாம் எங்கே தெரியுது, நம்ம கண்ணுக்கு தெரியுது. இயேசு கிறிஸ்துவும் பிறந்தாரா, இயேசு கிறிஸ்துவும் பிறந்தாரா, பிறந்து எத்தனை வருஷத்துக்கு பிறகு ஊழியத்துக்கு வந்தார், 30 வந்தார். எத்தனை வருஷம் செஞ்சார், அதே மாதிரி அந்தி கிறிஸ்து 7 வருஷம் செய்கிறான். அவர் 3.5 ஒரு பாதி செஞ்சார், இவன் 2 பாதியை ஆட்சி செய்கிறான் உலகத்தில். இப்போது எத்தனை வருஷத்தில் அவன் வரான், 30 வயசில் அவன் ஊழியத்துக்கு வருவான், சாத்தானுடைய ஊழியத்தை நிறைவேற்றுறதுக்கு. ஏன்னா அவன் யாரை காப்பி பண்ணுறான், கம்ப்ளீட்டாக ஆண்டவர் என்ன சொல்கிறார் அதே காப்பி பண்ணுறான். ஒரு வேளை ஏசப்பாவுடைய வருகை தாமதிக்கணும்னா அந்தி கிறிஸ்து ஆல்ரெடி பிறந்திருக்கணும், எங்கன்னா இருக்குவான். ஏன்னா அவன் 30 வயசில் வெளிப்படணும். இப்போ நம்ம 2030க்குள்ளே போகும்போது ஒரு வேளை எதனா மாற்றங்கள் வரமான்றது நமக்கு தெரியாது. அப்போ அவன் அந்த ஆக்டுக்கு வரணும். அந்த ஆக்டுக்கு வர்றதுக்கு முன்னே உயிராக இருந்தாலும் செத்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தோம்னா நம்மளை ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். இந்த எடுத்துக்கொள்ளப்படுவதற்குள்ளே நீங்கள்லாம் இருக்கணும் தான் வசனத்தை போதிக்கிறோம். என்ன போதிக்கிறோம், நன்மை செஞ்சுனா அந்த எக்கால சத்தம் உனக்கு கேட்கும்பா. இல்லை நீ தீமையாக வாழ்ந்து கொண்டே இருந்தீன்னா உனக்கு என்ன கேட்காது. நீ உயிராக இருந்தாலும் அந்தி கிறிஸ்து ஆட்சியில் விடப்பட்டு தலையாக குட்டாவது வந்து சேர்ந்துருவேன். ஏன்னா உனக்கு அப்போ தெரியும்
ஐயோ இதை நான் இந்த மிருகத்தின் முத்திரையை நம்ம போட்டோம்னா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது, ஏம்மா நீ சாவச்சு கடை என்ன எதனா பண்ணிக்கிட. அவன் உடனே டைரெக்டாக வந்து உன்னை சாவடிக்க மாட்டான். விரலை வெட்டுவான், கையை வெட்டுவான், காதை வெட்டுவான், மூக்கை வெட்டுவான், ஒன்று ஒன்றா வெட்டின்னு வருவான், சித்திரவதை பண்ணுவான். கையை வெட்டி ஒரு நாள் விட்டுருவான். எப்படி இருக்கும் கொஞ்சம் பாரு, மருந்து கருந்து கிடைக்காத ஒன்றும் போடாமல் எதுவும் பண்ண, நீ என்ன பண்ணுவேன் யோசித்துப்பார். அந்த மாதிரி சித்திரவதை பண்ணி இப்போ கேட்பான், ஒரு விரலை வெட்டுக்கிற ஏசு மருதலி நம்பர் போட்டுக்கோ, உன்னை விட்டுறேன், மருந்து கொடுக்குறேன்மா, மருந்து கொடுக்குறேன், நோவா அது மாதிரி இன்ஜெக்ஷன் போடுறேன், சொல்லு போட்டுக்க நம்பருன்னுவான். நீ என்ன சொல்லுவ, என்ன சொல்லுவ? அப்போ நீ இருப்பியா? ஓ ஐயோப்பா, நான் தான் என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா? நான் தான் இங்கே இல்லையாடா சொல்லிக்கோ. நம்ம ஏங்கிறாங்க என்ன ராகுல், அவன் வெட்டுறவங்க நம்ம ஏன் பார்த்துனுக்குறோம். நம்ம அங்கே கல்யாணத்துக்கு வரணுமா, 7 வருஷம்டா, இங்கே ஒரு நாள் 2 நாள் பிரியாணியில் 7 வருஷம். அப்பா அது பஞ்சம் இல்லாமல் கொஞ்சம் யோசித்துப்பார். ஸோ இந்த காரியங்கள் நடக்குது. இப்போ நம்ம கண்ணுக்கு எல்லாமே தெரியுது. இந்த ஆட்சி வரக்கூடிய எல்லா காரியங்களும் நமக்கு முன்பதாக நியமிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் அவன் வஞ்சிச்சுனே இருக்கிறான், உன்னை தப்பு செய்ய வச்சுனே இருக்கிறான். ஏன்னா உன் சரீரம் பற்றி அவனுக்கு பிரச்சனை இல்லை. உன் சரீரம் என்னைக்கும் சாவ போதுன்னு அவனுக்கு தெரியும், சாத்தானுக்கும் தெரியும். உன் சரீரத்தில் எனக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் உன் சரீரம் தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தால் உன் ஆத்மா என்கிட்ட வந்துடும். அது எனக்கு முக்கியம். நான் பரலோகத்தில் அதிகமான ஆளை விடுறத பார்க்கலாம், என் கூட நரகத்தில் ஆளை அதிகமாக நான் என்ன பண்ணோம், சேர்க்கணும். அதுலேருந்து மீக்க தான் இயேசு உலகத்துக்குள் வந்தார். அவர் சொல்கிறார் பாருங்க, நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரமாட்டீங்க, காரணம் நீங்கள் பாவம் செய்கிறீர்கள். வாசிங்க அடுத்தது. அப்போது யூதர்கள் அது பாரு எப்படி சொல்கிறாங்க, அவன் சொல்கிறானே ஒரு மரியாதையாக சொல்கிறாங்க, யூதர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா எப்போவுமே நீதியை பேசினா அவன் இவன் தான் போட்டு பேசுவாங்க. இப்போ நம்ம கூட பேசும்போது என்ன பண்ணோன்னா, ஆபிரகாம் அவன் வந்தான் என்று கிடையாது, அவர் வந்தார். ஈசாக்கு அவர் வந்தார், யாக்கோபு அவர் வந்தார், யோபு அவன் மூலியமாய் அப்படின்னு சொல்லாமல் அவர் மூலியமாய், தாவீது அவர் மூலியமாய், அந்த மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி பேர் சொல்கிறான், ரைட். ஆனால் அவர் மூலியமாய், அவன் என்றதை நம்ம நிறுத்தணும். அவன் என்றதை நம்ம என்ன பண்ணோம், நிறுத்தணும். அந்த ரெஸ்பெக்ட் இருக்கணும் நமக்குள்ளே. ஏன்னா இப்போ இருக்கிற உலகத்தில் உயிரோடு கூட இருக்கும்போது என்னடா, ஏ வாடா, ஏ போடா அப்படின்றாங்க. என்னடா ராகுல் சொல்கிறது, மரியாதை இல்லை. மரியாதையாக நடந்துக்க நம்மை நாமே அர்ப்பணிக்கணும். இந்த காலத்திலேயே அப்படி இருக்குதுன்னா, ஒரு வேலை மஞ்சுநாத்து ஏசப்பா வருக தாமதிச்சிச்சின்னு வையே, உனக்கெல்லாம் கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பிறந்துச்சின்னு வையே, ஏ மஞ்சா வாடாங்க அப்படின்னும் ஒன்றும் பண்ண முடியாது. நீ ஏய் இங்கே மெட்ரபர் அப்படின்னு வை, அது சொல்ல என்ன உஷாரு. எங்களுக்கே இந்த நிலமனா உங்களுக்கு என்ன நிலமனு கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்ன யோசித்து பாருங்க. இப்போத்துலேருந்தே ரொம்ப கரெக்டாக தெளிவாக நம்ம நடப்பதுக்கு நம்மை நாம அர்ப்பணிக்கும் போது தான் தேவன் தம்முடைய கிருபைகளை வழங்க பண்ணுவார். வாசிங்க. இப்போ அவங்க சொன்னாங்க, ஒருவேளை இவன் நம்ம போகிற இடத்துக்கு வரமாட்டேன்றானே, தன்னைத்தானே என்ன பண்ணுவானோ கொலை செய்து. ஏன்னா தன்னைத்தானே கொலை செய்கிறவங்க எங்கே போக மாட்டாங்க, பரலோகத்துக்கு. அந்த இடத்துல இருக்கிற அவர்கள் யூதர்கள் பரலோகத்துக்கு போகிறோன்ற நம்பிக்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இயேசு நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரமாட்டீங்கன்னு சொன்னால் அவங்க என்ன யோசிக்கிறாங்க, நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், அப்போ நம்ம போகிற அவன் போகிற இடத்துக்கு நம்ம போகலாம், ஒருவேளை இவன் கொலை பண்ணிப்பானோ, ஏன்னா கொலை பண்ண எங்கே போயிடுவாங்க, பாதாளத்தில் வைக்கப்படுவாங்க, கடைசி நாளில் எங்கே தள்ளப்படுவாங்க. அதில் வேறு மாற்றமே இல்லை, வேறு மாத்திரமே இல்லை. தற்கொலைக்கான முடிவத்தான். சரியா, தன் ஜீவனை மாய்த்து கொள்ளுகிறவனுடைய முடிவு அதுதான். அப்போ அவங்க அப்படி பேசுகிறாங்க. வாசிங்க. இப்போ அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் எங்கேருந்து உண்டாகினீர்கள்? தாழ்விலேருந்து. நான் எது தாழ்வு? பூமி தாழ்வு. இந்த பூமி
நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன். ஆமென். நீ உலகத்தில் மாம்சத்தினால் மண்ணினால் உருவாக்கப்பட்டு மாம்சத்தினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறப்பா. நான் பரிசுத்தாவினால் நிழலிடப்பட்டு உன்னதத்திலிருந்து உண்டாயிருக்கிறேன். ஆமென். வாசிங்க. நீங்கள் இந்த உலகத்தில் உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலே உண்டானவன் அல்ல. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால், நீங்கள் நான் தான் உங்களை மீட்க வந்திருக்கிறேன் அப்படின்றத நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள். இயேசுவை நீ நம்பலைனா, நம்பிக்கை என்பது வாயில் இல்லைப்பா, வாய் வார்த்தை இல்லை, செயல்முறையில் நம்பிக்கை. உன் செயல்முறையில் நம்பிக்கை. நீ ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவர் இது எனக்கு செய்வார், அதனால் சின்ன சின்ன காரியங்கள் உன் விருப்பம் உன் ஆசை அதெல்லாம் சொல்லணும், இத்தை நிறைவேற்றலை அத்தை நிறைவேற்றலைன்னு கூடாது. நீதியின்படி செய்கிறவர் அவர் நீதி உள்ளவர். ஆமென். எசப்பா எசப்பா அந்த பையன் இப்போ என் எதிர்க்க வந்துடணும்ப்பா, அப்பானா உன் ஜபத்துக்கு பதில் கொடுத்துருவார். நீ என்ன பண்ணக்கூடாது? யோசிக்க கூடாது. அவன் வரலன்னா போ எசப்பா என் ஜபத்தையே கேட்கறது இல்லை நீ. அவர் சொல்லுவார், உன் ஜபத்தை கேட்டனா நரகத்துக்கு போவா, பரவாயில்லையா அப்படின்னு கேட்பார். அப்போ நீதி உள்ள காரியத்தை தான் தேவன் நிறைவேற்றுவார். ஏன்னா பைபிள் சொல்லிட்டு பாருங்க, தானியேல் ஜெபம் பண்ணுறான்ல, அவன் என்ன பண்ணுறான், அந்த நாட்களில் நிறைவேற வேண்டிய காரியத்தை வாசித்து தெரிந்து கொண்டான். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தெல்லாம் அவர் வாசித்து தெரிந்து கொள்கிறாரு. தெரிந்து கொண்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். என்ன பண்ணுறாரு? ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அதை அறிந்து கொண்டு இதுதான் நம்முடைய ரட்சணைய காலம் என்று ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த மாதிரி ஜெபம் ஆத்தும மீட்புக்காக, குடும்ப மீட்புக்காக, பிள்ளைகளுடைய மீட்புக்காக, உலகத்தில் வாழுகிற வரை தேவனோடு கூட பாதுகாப்பா தீமைக்கு போகாதபடி நன்மையான பாதையில் நடப்பதற்காக அர்ப்பணித்து ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வாசிங்க வாசிங்க. அதற்கு அவர்கள் நீ யார்? இப்போ கேட்குறாங்க, அதுக்கு நீ யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, எப்பத்திலிருந்து? ஆதி முதலாய் என்னை குறித்து உங்களுக்கு நான் சொல்லப்பட்டவர் தான். ஆதி முதல் கொண்டா என்னை பேசிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. எங்க ஆதி ஆகமத்தில் பிதா பேசிட்டாரு, உன் வித்துக்கும் ஸ்திரீன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அப்பவே பேசிட்டாரு. ஆதி முதல் கொண்டு என்னை குறித்து நான் சொல்லப்பட்டவர் தான். வாசிங்க. உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர், நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்துக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். நான் அது என்ன கேட்கறனோ அதையே தான் எங்க சொல்றேன்? உலகத்தில் உள்ளவர்களுக்கு சொல்றேன். வாசிங்க. பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள், இன்னைக்கு கூட நான் பேசின்னு இருக்கிறேன் வசனத்தை, எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு எத்தனை பேருக்கு புரியலன்னு தெரில மோனிகா. அவர்களோ அறியாத இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்போ நீ சின்ன கரை எனக்கு என்ன பேசினேன்னு கேளுங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. மதியம் என்ன செஞ்சுக்கிறீங்க சொல்லுங்க சீக்கிரம். நம்ம போவோமா, சாப்பிடுவோமா, விளையாடுவோமா? தேவனுக்கு ஏற்ற மாதிரி வாழணும். வாஸ்தரங்க. அடுத்தது வாசிங்க. ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷ குமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும், இங்க தான் நீங்க புரியணும், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்று அறிவீர்கள். ஆமென். நான் என் இஷ்டமாக எதுவுமே செய்கிறது, உன் சுவாபம் அப்படி வரணும். உன் இஷ்டமாக எதுவும் செய்யாத, எல்லாத்திலும் தேவனை கேட்டு செய். எல்லாத்திலும் தேவனை கேள். எல்லாத்திலும் அவனுடைய விருப்பம்தான். ஆண்டவரே நான் இது பண்ணட்டமா, இல்லை நான் இப்படியே தான் இருக்கணுமா, இல்லை இப்படி தான் போனோமா, நான் இப்படி தான் நடத்தப்படணுமா, உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. ஆமென். ஆமென். அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டே இருங்க. அவரை சார்ந்தே வாழுங்க. அவரையே நம்புங்க. உன் வாழ்க்கையில் என்ன செய்யணுமோ தேவன் செய்து முடித்து விடுவார். ஆமென்.
இல்லை இப்படி தான் உன்னை வழி நடத்தணும்னா அப்படி தான் உன்னை வழி நடத்துவார். ஆனால் இறுதியில் நீ பரலோகத்துக்குள்ளே பிரவேசித்துருவ. கர்த்தர் உன்னை பாதுகாத்து வழி நடத்துவார். ஆமேன். வாஸ்தருங்க 30 வரைக்கும் வாஸ்தருங்க. என்னை அனுப்பினவர் யார் கூட இருக்கிறது? என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். எப்படி? யாருக்கு பிரியமானபடி செய்கிற? பிதாவுக்கு பிரியமானபடி நான் எப்பொழுதும். அப்போ நம்ம யாருக்கு பிரியமானபடி செய்யணும்? பிதாவுக்கு பிரியமானபடி. இயேசு போதித்திருக்கிறார், பிதாவுக்கு என்னெல்லாம் பிரியம் என்னெல்லாம் பிரியம் இல்லை. நமக்கு முன்னே வைக்கப்பட்டிருக்கு. அதுதான் பைபிள். நம்ம வச்சுருக்கிறோமே பைபிள். இது என்ன அப்படின்னா, இதில் ஒரு விஷயம் பாலச்சந்தர் பார்த்தா சொன்னார், நான் அதை கடைப்பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஏன்னா தவறி வந்துடும் சில நேரத்தில் அந்த வார்த்தை. சில நல்லது சொல்லும் போது ஏற்றுக்கணும். அவர் என்ன சொன்னார்? வேத புத்தகமும் என்று சொல்லாதீருங்கள், வேதம்னு சொல்லுங்கள். ஏன்னா எல்லாத்தையும் புத்தகம்னு சொல்கிறாங்க பைபிள் உலகத்தில். ஆனால் இதெல்லாம் புத்தகம் அல்ல, இது அதுக்கும் மேலானது. அதனால் வேதம்னு சொல்லுங்கள். என்னன்னு சொல்லுங்கள்? வேத புத்தகம்னு சொல்லாதீங்க, அதில் எழுதப்பட்டிருக்கோம். ஆனால் நம்ம அப்படி சொல்கிறது வேணாம். ஏன்னா உலகத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இந்த நூல்னா என்ன? புஸ்தகம். அதுதான் புக்குன்றோம் நம்ம. அப்போது எல்லாத்துக்குமே குமுதம் புத்தகம், அப்புறம் தந்தி புத்தகம், வாணி புத்தகம், தினமலர் புத்தகம், இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் வருது. அந்த மாதிரி இதுவும் ஒரு புத்தகம் அல்ல. இது ஜீவனுக்கு நேராய் நடத்துகிற வேதம். ஆமேன். அப்போ நிறைய நேரத்தில் நம்ம வேத புத்தகம்னு சொல்லாமல் இவன் வாசிக்கிற வசனங்களுக்கும் ஆதியாகமம், யாத்திராகமம் அப்படி சொல்லுவோம். அதில் எழுதியிருக்கிற புத்தகம் அப்படின்னு சொல்கிறது வேணாம். அப்போ புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதெல்லாம் நிருபங்கள். சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம், அந்த புத்தகம் சொல்கிறத அவாய்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஆலோசனை சொன்னார். அதுலேருந்து ஓகே சொல்லாத ட்ரை பண்ணுவோம், புத்தகம்னு சொல்லாமல் ட்ரை பண்ணுவோம். வேதம் மகத்துவமானது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால அதுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கொடுப்போம், முயற்சி எடுப்போம். ஆமேன். அல்லேலூயா. இந்த ஜெனசஸ் புக்கை எடுங்களேன் அப்படின்னு சொல்லாமல் பைபிளில் இருக்கிற ஜெனசஸை பாருங்கள், பைபிளில் இருக்கிற எக்ஸோடஸை பாருங்கள், பைபிளில் இருக்கிற சாம்ஸை பாருங்கள், பைபிளில் இருக்கிற ப்ராவப்ஸை பாருங்கள், காஸ்பலில் இருக்கக்கூடிய மத்தேயுவில் எழுதியிருக்கிற அந்த சுவிசேஷத்தில் இதை பாருங்கள் அப்படின்னு அந்த புத்தகம் என்ற வார்த்தையை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இது உலகத்தில் இருக்கிற புத்தகங்களுக்கெல்லாம் இது மேலானது. இது புத்தகம் அல்ல, இது தான் நம்முடைய ஜீவன். இதில் அந்த வார்த்தைகளில் ஜீவன் இருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, பிதாவின் சித்தத்தை மாத்திரம்தான் நிறைவேற்றுவேன். அதை வாசிமா திரும்ப. என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால். நீ பிதாவின் சித்தத்தை எப்பவுமே செய்தினா அவர் உன்னை என்ன பண்ண மாட்டார்? நீ நான் தனியாகிறேன், நான் எப்போ நான் என்ன பண்ணிட்டான், நான் தனியாக உட்காந்துக்கிறேன், உன்னை தனியாக இருக்க விட மாட்டார். நீ பிதாவின் சித்தத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டினா நீ எங்கே போனாலும் தனிமையாக இருக்க உன்னை என்ன பண்ண மாட்டார்? விட மாட்டார். அவர் உன் கூடவே இருப்பார், அவர் பேசிக்கிட்டே இருப்பார், அவர் உன்னோடவே இருப்பார், உன்னோட நடத்திக்கிட்டே இருப்பார், உன்னை பலப்படுத்திக்கிட்டே இருப்பார், உன் காரியங்களை அறிந்து கொண்டே இருப்பார், உன்னை விடுவித்து கொண்டே இருப்பார், உன்னை வழிநடத்தி கொண்டே இருப்பார். ஆமேன். நான் எப்பொழுதும் என் பிதாவின் சித்தத்தை செய்கிறதுனால அவர் என்னை என்ன பண்ணுறதில்ல, தனியாக விடுறதே இல்லை. அந்த மாதிரி உன் வாழ்க்கை நீ அமைச்சுக்கணும். தனியாக இருக்கிறேன்னு சொல்லாத. ஏன்னா உனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால சொல்கிறேன். உனக்கு தேவன் மேலே இருக்கிற விசுவாசம் இல்லை. நான் எப்போ வண்டியில் ட்ராவல் பண்ணாலும் நான் தேவனை துதிக்காமல் பாடாமல் இருக்க முடியாது. நான் பாடிக்கிட்டே இருப்பேன். என் இறுதியும் பண்ணினே இருக்கும் ஒரு பாட்டை. எதனா ஒரு பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும், பாடிக்கிட்டே தான் இருப்பேன், வசனத்தை தியானிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ட்ராவல் பண்ணும்போதும் சரி, எங்கே போனாலும் சரி. அதான் சொல்லுவோம், எந்த படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கிறேன். புரியுதா? எங்கே போனாலும் அவருடைய தியானம் தான். ஆமேன். அல்லேலூயா. வாசித்து முடிச்சிருங்க. இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் இன்னைக்கு இவ்வளோத்தையும் சொல்லியிருக்கிறேன். நீ கர்த்தரை நம்பி வாழ்ந்தினா
உன் வாழ்க்கை செழிக்கும். உன்னை அவர் தனித்து விட மாட்டார். உன்னோடு அவர் வாசமாக இருப்பார். 2ஆம் மரணத்தை சந்திக்க மாட்டேன். நியாய தீர்ப்பில் வந்து நிற்க மாட்டேன். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, நியாய தீர்ப்பு நாளில் நிற்கணும், எல்லாரும் நிற்கணும், நம்ம நிற்க மாட்டோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே மறுரூபமாக்கப்பட்டுறோம். நியாய தீர்ப்பில் யார் நிற்கிறாங்கன்னா, அவருக்கு கீழ்ப்படியாத நடந்து மரித்து பாதாளத்தில் வைக்கப்பட்டிருக்கிறவர்களும் அவர் வரும்போது கீழ்ப்படியாது இருக்கக்கூடியவர்கள் தான் நியாய தீர்ப்பு நாளில் நிற்க போகிறாங்க. அதுக்கு வசனம் இருக்குது, அதை புரட்டி காமிக்கிறதுக்கு எனக்கு இப்போ நேரம் இல்லை. ஒரு வசனம் இருக்குது, நாம் கிறிஸ்துவை நம்பக்கூடியவர்களுக்கு நாம் நியாய தீர்ப்பில் நிற்க மாட்டோன்றதை இயேசு சொல்லியிருக்கிறார். காரணம், நம்ம ஏற்கனவே மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட இணைக்கப்படுறோம். அந்த இணைக்கப்படுதலுக்குள்ளே நீங்கள் இருக்கணும்னா தேவனுடைய வசனத்தை சார்ந்து கொள்ளணும். சாத்தான் அவங்கள டார்கெட் பண்ணினே இருக்கிறான். உங்களை டார்கெட் பண்ணினே இருக்கிறான். ராகுல் சொல்கிறது, நீ வசந்த பைபிளில் வச்சுருந்தாலும் உன்னை டார்கெட் பண்ணினே இருக்கிறான். ராகுல் இப்படி நோண்டு, இப்படி பண்ணு, இப்படி பண்ணு அப்படின்றான். புரியுதா சொல்கிறது? இப்போது இயேசு கூட யார் இருக்கிறார் தெரியுமா? யூதாஸ் இருக்கிறார். இதை ஒன்று காமிச்சிட்டு ஜெபம் பண்ணுவோம். யாருக்கிறது? யூதாஸ் இருக்கிறார். இயேசு இருக்கிறாருங்க. எப்போ? பந்தி இடும்போது. அவங்க பந்தி இடுறாங்க. பந்தி இடுறப்போ இயேசு அங்கே தான் இருக்கிறார். இயேசு அங்கே இருக்கும்போது பைபிளில் அழகாக சொல்லியிருக்கோம் பாருங்கள். 13ஆம் அதிகாரம், யோவான் 13ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரத்தில் 25 வாசிங்க ஃபஸ்ட்டு. அப்போ ஏன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடியே வாசித்துட்டு வந்தீங்கன்னாக்கா பேதுரு தான் சொல்கிறார். 24 சொல்கிறார், யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு, யாருக்குன்னா மார்பில் யார் சாஞ்சிட்டு இருக்கிறது? எப்போவுமே இயேசுவின் மார்பில் யார் சாஞ்சின்னு இருக்கிறது? ரொம்ப க்ளோஸாக அவர்கிட்ட யார் இருக்கிறது? அவனுக்கு சைகை காட்டுறான். கேள்றா, யாரோ காட்டி கொடுப்பான்னு சொல்லினே இருக்கிறாரு, யாருன்னு கேள்றா அவர்கிட்ட அப்படின்னு சொல்கிறான். இப்போ அவன் கேட்குறான். அடுத்த வசனம், அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே அவன் யார் என்றான். வாசிங்க. இயேசு பிரதி உத்தரமாக, இந்த துணிக்கையை தோய்த்து, அதாவது கம்மினான் கொடுக்கிறார், அதாவது துணிக்கையை தோய்த்து எவனிடத்தில் கொடுக்கிறேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய கொடுத்தாரா இல்லையா? இப்போ இதை தோய்த்து யார்கிட்ட கொடுக்குறனோ அவன்தான் சொல்லி அவன் கையில் கொடுக்குறாரு. மார்பில் இருக்கிற அவனுக்கு அந்த ரகசியத்தை சொல்கிறாரு, பப்ளிக்காக சொல்கிறது இல்லை. அதுக்கு தான் நம்ம எப்பவுமே தெரிஞ்சுக்கணும், இயேசுவோடு கூட இணைந்து வாழ்ந்தோன்னாக்கா நிறைய ரகசியங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கும் அவருடைய இருதயத்தை தெரிந்து கொள்வதற்கும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். இப்போ துணிக்கையை தொட்டு யார்கிட்ட கொடுக்குறேன்னு அவன் தான் சொல்லி யார்கிட்ட கொடுக்குறாரு? யூதாஸ் கிட்ட கொடுத்தார். அவன் என்ன பண்ணுறான்? அதை என்ன பண்ணுறான் அவன்? ஏன்னா யோவான் கிட்ட சொன்னது யாருக்கு தெரியாது? யாருக்கு தெரியாது? ஏன்னா இவன் சைகை காட்டுறான், பேதுரு கேளுன்றான். அவன் அவர்கிட்டே கேட்குறான் மெதுவா. அவர் வந்து பக்கத்தில் இருக்கிறவனுக்கு பக்கத்தில் சாஞ்சினுங்கிறான். என்னடா கேட்குறேன்னு? அப்படியா? இப்போ யார்கிட்ட தோய்த்து கொடுக்குறான் பாரு, அவன் தான். அப்படி கத்துவாரா? என்ன சொல்லியிருப்பார்? மார்பில் சாஞ்சு கொண்டு சொன்னுவார். இப்போது யாருக்கு நான் துணிக்க தோய்த்து கொடுக்குறேன்னு அவங்களுக்கு தான். இப்போ மைக்கில் உங்களுக்கு கேட்குது, மெதுவாக பேசுறேன்னா ஜோராக பேசுறேன்னா உங்களுக்கு கேட்கும், மெதுவாக பேசுறேன்னா உங்களுக்கு கேட்காது. யோவானுக்கு தெரியுது யார் தான் தோய்த்து கொடுக்குறாருன்னு பார்த்தா யார்கிட்ட கொடுக்குறாரு? வாசிங்க 27ஆம் வசனம். அவன் துணிக்கையை வாங்கின பின்பு யாருக்குள்ள புகுந்தான்? எங்க வந்து புகுந்தான் உள்ள? இயேசு பக்கத்திலே நிற்கிறாரு. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். சர்ச்சில் சாத்தான் வருவானா? சுற்றினே இருப்பாராக்கள். சில்பா சுற்றிக்கிட்டே இருப்பான். யாருக்குள்ளே பூங்கதெல்லாம் பூந்தானா என்ன ஆகும் தெரியுமா? உனக்கு கான்சன்ட்ரேஷன் இங்கே வராது. உனக்கு என்ன கான்சன்ட்ரேஷன் இருக்கும் அப்படின்னா, இந்த பாரு, அது ஒன்று வரும். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா,
திரும்பினா கூட சொல்லிவிடுவாங்க. டைமாகவும் பார்க்க முடில. இந்த எதிரில் போட்டுக்கிற டிவிலையும் குட்டி 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 குட்டியாக இருக்குது டைமு. கண்ணும் தெரிய மாட்டேங்குது இங்கேருந்து கண்ணு. எப்போ முடியுமோ, இது என்னவா முடியுமோ, நம்ம வெளியே போனால் கொஞ்ச நேரம் கூச்சல் போடலாமே, மேலேருந்து கீழே இறங்கலாம், கீழேருந்து மேலே ஏறலாம், அப்படி போகலாம், இப்படி வரலாம், அந்த யோசனை அவங்களுக்குள்ள. இதெல்லாம் ஏன் வருதுன்னா, யார் போடுறான் உள்ள? இயேசு நிற்கிறாருமா, அவனுக்கு தோய்த்து கொடுக்குறாரு. அவன் குத்த உடனே என்ன யார் வந்து பூந்துறது உள்ள? அவருக்கு முன்னாடியே போடுறான் உள்ள. சாத்தான் புகுந்தான். இப்போ சாத்தான் புகுந்த உடனே இப்போ அவனுக்குள்ள யாருக்கு இருது? அவனுக்குள்ள சாத்தா இருக்கிறான். அப்போது இயேசு அவனை நோக்கி, பா யோசித்து பார், இந்த வசனம்லாம் சான்ஸே கிடையாது. நான் வாசிக்கும் போது நீ செய்கிறது ஓ சீக்கிரமா செய். என்ன செய்யணும்னு கிடையாது, போய் என்ன பண்ண, சீக்கிரமா செய்யினார். அப்புறம் சொன்னதின் கருத்தை பத்தியா, பந்தியில் உள்ளவனுக்கு ஒருவனும் அறியவில்லை. வாசிங்க. பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடியால், அதாவது அவன் போய் பண்டிகைக்குதுல அதுக்கு தேவையானதை கொள்ளுவதுக்காகுது. தரித்திரனுக்கு ஏதாவது கொடுக்கும்படி ஆகுது. இயேசு அவங்ககிட்ட சொல்லி இருப்பார் என்று சிலர் அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, ஏன்னா இவன் பணம் பையன் வச்சுனுங்கிறான், போய் நீ செய்கிறத சீக்கிரமா செய் அப்படின்னு சொன்னதை வச்சு, போப்பா சீக்கிரம் போய் சீக்கிரம் வாங்கிட்டு அதெல்லாம் சொன்னார், இல்லை போய் அந்த ஏழைங்களுக்கு உதவி செஞ்சிருன்னு சொன்னாருன்னு இவன் யோசித்துக்கிறானுங்க. ஆனால் அவனுக்கு தெரியும், இவருக்கு தெரியும், நீ என்ன வேலை பண்ணணுன்னு இருக்கிற, போய் சீக்கிரமாக என்ன பண்ணு, ஏன்னா என் பிதாவின் சித்தம் நிறைவேற வேண்டும். ஆமென். அவர் எப்படி வாழ்ந்துருக்கிறார் பாருங்கள். அவர் உலகத்தில் வந்தபோது எல்லாம் தெரியும். அவனை ஓங்கி ஒன்று பலான்னு நினச்சி, மாமனை என்னையா காட்டி கொடுக்க போகிறேன், நீ என்கிட்ட சுற்றிட்டு இப்போ நம்ம என்ன அப்படி தான் கேட்டுருவான், என்கிட்டயே வந்து என்கிட்டயே தின்ட்டு என்கிட்டயே எல்லாத்தையும் பண்ணிட்டு என்னையே பண்ணுறேன் நீ, கரெக்டா? அப்படி தான் சொல்வீங்க. எந்தே வாங்கிக்கணும் என்கிட்டயே பேசுகிற நீ, அப்படி தான் சொல்வீங்க. இவ்வளோ நாள் சாப்பிட்டது மாத்திரம் இல்லை, கடைசியாக தொட்டும் அவனுக்கு கொடுத்துட்டு சொல்கிறார், நீ போய் செய்ய வேண்டியதை சீக்கிரமாக செய்ப்பா, ஏன்னா நீ சொல்கிறதுனால தான் என் பிதாவின் சித்தம் நிறைவேற போகிறது. அதன் மேலேயே நோக்கமாக இருக்கிறார் அவர். அப்போ இன்றைக்கு நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும், அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நடக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண மாதிரி தான் படிக்கணும். இப்போ படிக்கிற வயசு என்ன பண்ணோம், படிக்கணும். அப்போ ஃபெயில் ஆகிருக்கிறவங்க பாஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், முயற்சி பண்ணோம். பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு நல்ல இடத்துல வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், உலகத்தில் இருக்கிற பொருளாதார உயர்வுக்கு இப்போ எல்லாமே ரைஸ் ஆகிடுச்சு. எல்லாம் விலையும் ஏறினே இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்து 5,000 வாங்கியிருந்த காய் வந்து இப்போ 7,000 8,000 கூட போயிடுது. நடுநடுவில் வாங்குறதெல்லாம் கணக்கு போட்டோம்னா எங்கேயோ போகுது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். பருப்பு விலையிலேருந்து அரிசி விலையிலேருந்து எல்லாமே விலை. நீங்கள் ஒரு வேலை இப்போது அருண் வந்து சம்பாதிக்கிறேன், எவ்வளோப்பா அவனுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, சொல்லுப்பா ஃபாஸ்ட்டாக. 12,000 கொடுக்குறேன் நாங்கள் அவங்க கம்பெனியில், 12,000. அதில் வந்து அவன் ஹாஸ்டலுக்கு சாப்பாடு கொஞ்சம் பிடிச்சிருவாங்க, மீதி வந்து அவனுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க ட்ரைனிங்கில் இருக்கிற வரைக்கும். அப்புறமா அவன் போன பிறகு ஒரு சம்பளம் கொடுப்பாங்க. ஒரு 30,000 வருமா இல்லை 40,000 வருமா, பர்மனெண்ட் ஆச்சுன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 30,000, அதுவும் பர்மனெண்ட் ஆகணும். இப்போ 30,000 ஆகி இப்போ அருணை வந்து நான் தனியாக எடுத்து, நீ தனியாக போயிடுறா, உன்னை கல்யாணம் பண்ணுறேன், இப்போ நீ தனியாக இரு அப்படின்ட்டு வச்சுக்கோ. அவனை வீட்டு வாடகை எவ்வளோ ஆகும்? அவன் போய் வீட்டு வாடகை எடுத்தால் எவ்வளோ ஆகும்? சாரி சிஸ்டர், இப்போல்லாம் வீடு 10,000 கிடைக்கிறது இல்லை பெங்களூரில். மேக்ஸிமம் 15 ரூம் கிடைக்கிது 10,000. நம்ம மேலே எங்கே இருக்குது ரூமு, அந்த ரூம் கிடைக்கிது 10,000. வீடு ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், 1 BHKன்னு சொல்லுவாங்க, அது வந்து 12,000 15,000 ஏரியா பொறுத்தது வீட்டு வாடகை. அடுத்தது சாப்பாட்டுக்கு 2 பேருக்கு செலவுனா கூட ஒரு 7,000. எலக்ட்ரிக் பில், வாட்டர் பில், வேலைக்கு போயிட்டு வர டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜு. கல்யாணம் ஆனாக்கா 1 வருஷம் 2 வருஷத்தில் கையில் என்ன இருக்கும், குழந்த இருக்கும், அதுக்கு வாங்கணும். இப்போல்லாம் ரொம்ப டீசென்ட்டில் எல்லாம் அகீஸை வாங்கி சுற்றினுங்கிறது.
அகீஸ் வாங்க முடியாது. எத்தனை பேர் அழுதுன்னு உட்காந்துக்கிறாங்கன்னு தெரியுமா? காசு இல்லை வாங்கணுன்னா. கையில் காசு நிற்காது. 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் ஒரு டைமில் போதாது. அப்போ நல்லா படித்து நல்ல ஒரு இடத்துல நல்ல 2 பேரும் வேலை பார்க்கவும், இல்லை 2 பேரும் ஊழியம் செய்யவும். ஊழியன்னா ஆண்டவர் பார்த்துக்கிறாருங்க. ஊழியம் நடத்தினா ஆண்டவர் செஞ்சுக்கிறாரு, அழைக்கப்பட்டு வரணும். ஆனால் வேலை செய்யும் போது அந்த மாதிரிலாம் இருந்தால் தான் ஒரு அளவுக்கு இந்த சொசைட்டியில் நல்லா வாழ்ந்திருக்க முடியும். அப்படி இல்லைன்னா கடைசி மூச்சு வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க, போராட்டத்திலேயே வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நல்ல மைண்டு வைங்க, நல்ல இடத்துல வேலை பாருங்கள், படிச்சுக்கிறத முடிங்க. ஆண்டவர் வழி திறக்கும் போது அதை நன்மையாய் வந்து உன் வாழ்க்கையில் உட்காரும். தேவன் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா.